இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்ற நற்செய்தி பகுதி லூக்கா 21 அதிகாரம், இறை வார்த்தைகள் 12 முதல் 19 முடிய. இந்த பகுதியிலே இயேசு, நீங்கள் துன்புறுத்தப்படுவீர்கள், ஆனால் உங்களுக்கான பாதுகாப்பும் உடனிருப்பும் இருக்கும் என்று நமக்கு வாக்குறுதி கொடுப்பதை பார்க்க முடிகின்றது. ஒரு சிறு ஜெபத்தோடு சிந்தனைக்குள் நாம் செல்லுவோம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர். இதோ இந்த நாளையும் இந்த நேரத்தையும் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். இதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் நீர் அரவணைத்து ஆசீர்வதித்திருக்கின்றீர். இதற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகள். இருப்பினும் இந்த உலகில் நாங்கள் வாழுகின்ற பொழுது பல வேதனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் அன்றாடம் நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். பல நேரங்களிலே அந்த துன்பங்கள் எங்களுக்கு வருவது எதனால் என்றால், நாங்கள் இயேசுவை நம்புகின்றோம் என்று சொல்லுவதன் மூலம் மற்றவர்கள் எங்களை கிண்டல் பண்ணுவதும் கேலி பண்ணுவதுமாக சில நேரங்களில் செய்கிறார்கள். இது அவர்கள் தவறு அல்ல. அவர்கள் இன்னும் ஒரு உண்மையை புரிந்து கொள்ளவில்லை. இயேசு என்பவர் அன்பு செய்யக்கூடியவர். இயேசு என்பவர் இரக்கமுள்ளவர். இயேசு என்பவர் நம்மை துன்பத்திலும் அரவணைக்கக்கூடியவர், நம்முடைய துன்பத்திலும் உடனிருக்கக்கூடியவர்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆகவே ஆண்டவரே, இந்த நேரத்திலே எங்களுக்கு எதிராக யார் யார் என்ன செயல் செய்தாலும் அவர்களை நாங்கள் மன்னிக்கின்றோம். அவர்களை நீர் ஆசீர்வதித்தருளும். மேலும் அன்பு தந்தையே, நாங்கள் செல்லுகின்ற பாதையில் இருக்கின்ற முட்களை எடுத்து அகற்றவும், அதுபோன்று அறிந்தோ அறியாமலோ அந்த முட்களில் எங்களுடைய பாதங்கள் பட்டு எங்களுக்கு வலி ஏற்பட்டால் அதை தாங்கக்கூடிய சக்தியும் எங்களுக்கு தந்தருளும். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமேன். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சிந்தனை என்னவென்றால், இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் இந்த சமூகம் நம்மை வெறுக்கும் என்றுதான். ஏனென்றால் இயேசுடைய போதனை என்பது இந்த உலகிற்கு எதிரான ஒரு போதனை. ஏனென்றால் நமக்கு பொதுவாக மனிதன் என்றாலே இதற்கு எதிராக நிற்பான். காரணம் என்னவென்றால், நம்மை ஒருவன் எதிர்த்தால் நான் திருப்பி எதிர்க்கிறோம். ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறுகணத்தை காட்டு என்று இயேசு சொல்லுகிறார். ஆனால் ஆதி காலத்திலே ஒரு கன்னத்தில் அறைந்தால் அதே கன்னத்தில் திருப்பி கொடு என்பதுதான். ஆனால் இன்றைக்கு இயேசுடைய சிந்தனை என்னவென்றால், அதுவும் சொல்லிக் கொடுக்கின்ற படிப்பினை என்னவென்றால், ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறுகணத்தை காட்டு. அப்படி என்றால் உன்னை அவன் காயப்படுத்தினாலும் நீ அவனை காயப்படுத்தாதே, உன்னை அவன் துன்புறுத்தினாலும் நீ அவனை துன்புறுத்தாதே. இது இயேசுடைய டீச்சிங். ஆனால் இதை ஏற்றுக்கொள்வதற்கு மனிதர்கள் தயாராக இல்லை. மனித சிந்தனையில் மிருக சிந்தனையும் கலந்திருக்கும். அது எதிர்த்து தாக்குவது, தன்னை தற்காத்து கொள்ள முற்படுவது தேவை, சில இடங்களில் தேவை. ஆனால் எப்பொழுதும் பிறர் காயப்படுத்தும் விதமாக நாம் செயல்படக்கூடாது என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். ஆகவே எந்த சூழலிலும் உங்களை மற்றவர்கள் காயப்படுத்தினாலோ வேதனைப்படுத்தினாலோ கலங்காமல் இறைவன் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் இறைவன் ஒருவர்தான் நம்மை காப்பாற்ற முடியும். ஏன் நீங்கள் இயேசுவை நம்பி நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் உங்களுடைய வீட்டில் உள்ளவர்களே உங்களுக்கு எதிராக மாறுவார்கள் என்று சொல்லுகிறார். அது பெற்றோராக இருக்கலாம், உற்றார் உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். ஒருவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டால் அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவருமே அவருக்கு எதிராக நிற்கிறார்கள். காரணம் என்ன? இனி அந்த நபரோடு நாம் சிலவற்றை வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர் உண்மையை பேசுவார், நேர்மையை பேசுவார், இயேசுவை பற்றி இயேசுடைய வாழ்க்கையை சொல்லுவார், அவர் இயேசு வாழ்ந்து காட்டிய வழிமுறைகளை நமக்கு சொல்லுவார். அது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான். ஆகவே அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம். இயேசு நம்மிடம் கூறுகின்றார், நீ கவலைப்படாதே, தூய ஆவியானவர் உனக்கு துணை புரிவார். எல்லா சூழலிலும் அவர் உன்னை வழிநடத்துவார். ஆகவே எந்த சூழலிலும் நீங்கள் நம்பிக்கை தளராதீர்கள். மற்றவர்கள் உங்களுடைய கையை வெட்டி விடுவார்களா, காலை வெட்டி விடுவார்களா, உயிரெடுத்து விடுவார்களா, கவலைப்படாதீர்கள். ஆனால் உங்களுக்கான வெகுமதி விண்ணகத்தில் காத்து கொண்டிருக்கிறது. ஏன், இதைத்தான் நாம் பல புனிதர்களுடைய வாழ்வில் பார்த்திருக்கின்றோம். மறைசாட்சிகளாக இறந்த ஒவ்வொரு புனிதர்களும் இந்த நிலையை தான் அடைந்திருக்கின்றார்கள். இயேசுவுக்காக அவர்கள் ரத்தம் சிந்தியிருக்கின்றார்கள். இயேசுவுக்காக தங்களை அர்ப்பணித்து இருக்கின்றார்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே,
நாமும் இதை சிந்தித்தவர்களாக, தியானித்தவர்களாக நம்மையும் ஆண்டவர் கரத்தில் ஒப்புக்கொடு ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொரு நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.